இதுதான் 2024 Maruti Suzuki Swift and compared to its previous model இந்த கார்ல உங்களுக்கு என்னென்ன அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத வீடியோல நம்ம பார்க்க போறோம். and முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதுல உங்களுக்கு என்னென்னலாம் அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத மெயின் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். and mainly இந்த காரோட பிரைசிங் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ரொம்ப டீடைலா இருக்கும். ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவை. அப்பதான் நான் போற எஃபர்ட்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். சோ வணக்கம் மக்களே, நான் உங்க நிதின். நீங்க பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் தி வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. and அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் பிரஸ் பண்ணா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. and let's get started. Special thanks to Vishnu Cars Maruti Suzuki Kaatupakam for lending me this car. நீங்க Maruti Cars பார்க்கறீங்க அப்படினாக்க Vishnu Cars நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2024 Maruti Suzuki Swift அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக போன ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பானட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் கீழே இருக்கும், பட் இப்போ வந்து மேலே ஏறி இருக்குது. அண்ட் ஸ்விஃப்டோடைய லோகோவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கிரில் இருந்து, பட் இப்போ மேலே அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த வண்டியில் கொஞ்சம் ஆக்சரிஸ் வந்து போட்டிருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு இந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சன்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் அன் ஆக்சரியாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் இருக்குது. அது கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த ஹெட்லைட் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஆர்எல்ஸும் உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்து ஃபாக் லேம்ப் பற்றி பேசணும் அப்படின்னாக்க நான் எல்லாமே உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ரெட் கலரில் இந்த கார் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தா டியூவல் டோன், இது கீழே வந்து ரெட் கலர், மேலே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் த டயர் ப்ரொஃபைல். இதில் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ்ஸ்டோனுக்கான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா உங்களுக்கு 185/65 R15 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலைஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் அன் ஆக்சசரி. அண்ட் ஓஆர்விம்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாக் கலர் வித் இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் மாருதி பொறுத்த வரைக்கும் இந்த ரிக்வஸ்ட் சென்சார்ஸில் மாருதி பஞ்சமே வைக்க மாட்டாங்க. ஆல் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஹியர். உங்களுக்கு டிரைவர் சைட், பேசஞ்சர் சைட் அண்ட் பூட்டில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஆக்சரியில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோர் சைடில் உங்களுக்கு வர்றது. அண்ட் ரியர்லேயும் அதே கிளாடிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு மெயின் சேஞ்ச் பழைய மாருதி ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரியர் டோர் ஹேண்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதனாலேயே பார்த்தோன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மூடிடும். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து ரியரில் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு இது கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக இந்த விண்டோ ஸ்பேஸ் வந்து உள்ளே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம உள்ளே உட்காந்து பேசும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ரெயின் வைசரும் உங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் அன் ஆக்சசரி. அண்ட் இதுதான் உங்களுக்கு சைடில் உள்ள மெயின் சேஞ்சஸ் போய் சைடில் பார்க்கறதுக்கு இந்த வண்டியோடைய சிலுவேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. ரியலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நவ் இட் லுக்ஸ் மோர் ஸ்போர்ட்டி அண்ட் அப் மார்க்கெட்னு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு ரியர் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ரியலி குட். ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி ஃப்ராஸ்டி அப்பியரன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஐஸ் கட்டி மேலே எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப் இது வந்து உங்களுக்கு எல்இடியில் வரும். அண்ட் நடுவில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்கான க்ரோம் லைன், இதுவும் ஒரு ஆக்சரி பார்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுசுக்கிக்கான லோகோ, ஸ்விஃப்ட்கான ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் ஃபோக்கஸ் ஆன் த ரியர் விண்ட்ஷீல்ட் உங்களுக்கு வந்து ரியர் வைப்பர்ஸ், ரியர் டிஃபாகர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வாஷர், ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கிடையாது, நார்மல் ஆண்டனா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 265 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்னாடி 268, 269 கிட்டே இருந்தது. ஓவராலாக அதே தான் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நம்ம எலிமினேஷன் உங்களுக்கு இந்த சைடு இருக்குது. இப்போ நான் அதை ஆன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு எலிமினேஷன் வரும். ஒரு ஹுக் வந்து உங்களுக்கு மாற்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. பார்சல் ஷெல்ஃப் உங்களுக்கு இருக்குதுங்க, அதை மாற்றத்துக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி. கண்டிப்பாக ஒரு டீசெண்டான லக்கேஜ் இதில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் போய்ட்டு அங்கே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், மாருதிட்ட பிடிக்கிறதே உங்களுக்கு எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம் காரை. ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு
பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ். இந்த இடம் உங்களுக்கு ஹார்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டோர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த காரில் கிடையாது. அண்ட் 3 3-point சீட் பெல்ட்ஸ் வித் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக உள்ளே என்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்னாடி உள்ள ஸ்விஃப்ட்டில் வந்து இந்த ஏசி வென்ட்ஸ் கிடையாது, பட் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். ஸோ அந்த காரோடைய ரியர் லெவலில் அம்யூனிட்டிஸ் பற்றி இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டோர் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணுவோம். பிகாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அண்ட் நிறைய ஸ்டாப்ஸ் வந்து எடுக்குது. இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் பாருங்கள், 1 2 3. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான காரில் உங்களுக்கு கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்குது அப்படின்னு நல்ல ஒரு விஷயம் சொல்வேன் நான். இஃப் யூ டாக் அபவுட் த சீட்டிங் கம்ஃபர்ட், உங்களுக்கு அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக தான் இருக்கும், ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. நீரும் நல்லா இருக்குது. லெக் ரூம் சீம்ஸ் டு பி குட். ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன், 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அண்ட் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னா தலை உரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ளைன் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி உட்கார மாதிரி இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ பிரச்சனையே தெரியல. பட் நார்மலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. வித் கன்சிடர் பண்ணி 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஹம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. மெயினான டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு விண்டோ ஸ்பேஸ் தான். பிகாஸ் போன ஸ்விஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து இந்த சைடு உங்களுக்கு குவார்டர் பேனலில் கொடுத்துருந்தாங்க பின்னாடி. பட் இப்போ அதை ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விண்டோ ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. ஸோ கேபின்குள்ளே உங்களுக்கு அதிகமாக லைட் எடுத்துகிட்டு வரும். அண்ட் கிளாஸ் ஏரியாவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி ஹஸ் டன் ரியலி குட் ஜாப் இன் திஸ் கார்னு சொல்லுவேன் நான். ஸோ தான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நான் ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ் பிகாஸ் இந்த காரோடைய போல்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பலேனோவில் எந்த மாதிரி சீட்ஸ் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ கண்டிப்பாக அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து இதனால் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அரௌண்ட் த கார்னர்ஸ் கார் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த காரில் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் மாருதி ஹஸ் நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லுவேன் நான். கீழே அண்டர் தே சப்போர்ட் பற்றி எனக்கு கரெக்டாக பாதி கால் வந்து கவர் ஆகுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். சின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஏஎன்டி கியர் பாக்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ப்ராப்பர் டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீல் இதில் வரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த டெட் பெடல் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லுவேன். லெஃப்ட் காலுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. நல்ல ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து கால் வந்து வச்சுட்டு போகலாம். ஒன்லி ரைட் காலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து எர்கனாமிக்கலி நல்லா இருக்குது. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வெறும் டில்ட் மட்டும் கொடுத்துருக்கான், டெலிஸ்கோப்பி இந்த காரில் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த காரோடைய எர்கனாமிக்ஸ் பற்றி இஃப் யூ டாக் அபவுட் சீட்டிங் கம்ஃபர்ட் இட் செல்ஃப், உங்களுக்கு ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளாக இருக்குது. ஈவன் தோ ஐம் 5'7" ஹைட். இதில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் வந்து சீட்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன் நான். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே கன்சோல் தான், ஓஆர்விஎம்ஸ், பவர் விண்டோஸ், அதுக்கப்புறம் அந்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லாக்கிங்க்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஹெட்லைட் லெவலர் உங்களுக்கு இருக்குது. கீழே வந்து ஃபியூல் லைட் அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. சீட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளே உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் நம்ம. இதில் அதே கீ ஃபாப் தான், அரேனாவில் வர அதே ப்ளூ ஆக்சன்ஸ், அப்புறம் லாக் அண்ட் அன்லாக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த காரோடைய கீ பற்றி. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டியரிங், உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்லா க்ரிப்புக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேலே வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பட் இப்போ
இது வந்து 2024 ஸ்டாண்டர்ட்ஸ் படி நல்லா இருக்குது. எனக்கு ஆக்சுவலி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த அளவுக்கு இஷ்டம் கிடையாது. பட் இந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த நீடில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தோணுச்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், நடுவில் ஒரு MID கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர் கேஜ், ஃபியூல் கேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் MID வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவர் அண்ட் டார்க், அதுக்கப்புறம் ஆக்சிலேஷன், பிரேக்கான கிராஃப் வரும். தென் உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி, தென் உங்களுக்கு டிரைவிங் டைம், ஐடில் டைம் அதெல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ கிளாக் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். ஸோ இதான் இந்த காரோட MID பற்றி. ஃபோக்கஸ் ஆன் த மெயின் டிஃப்ரென்ஸ் இன் திஸ் கார். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டெயின் சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ்க்கான இன்ஃபர்டெயின் சிஸ்டம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளே. அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் அண்ட் AC வென்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் AC வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட், USB-க்கான போர்ட் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜர் இந்த காரில் கொடுத்தது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்வேன் நான். பிகாஸ் இந்த 2024 ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த வயர்லெஸ் சார்ஜர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர், AMT கியர் பாக்ஸ்க்கான கியர் லீவர் உங்களுக்கு இருக்குது. 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது. இன்ஜின் பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக வீடியோவில் பேசுவோம். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக். அண்ட் இந்த இடத்துல ஒரு USB-A அண்ட் USB-C-க்கான சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பற்றி பேசணும்னாக்க டீசெண்டான சைஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர், இந்த சைட் டோல் ரிசிப்ட் ஹோல்டர் இருக்குது. நடுவில் வந்து உங்களுக்கு மேனுவலி டிமிங் IRVM வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சீட் பெல்ட் தான், நாட் ஹைட் அட்ஜஸ்டபிள். ஸோ இதான் இந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலேனோ வந்து ரிமைன் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான சீட் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. போல்ஸ்டர்ஸில் அவ்வளோ திக்காக இருக்குது. ஒரு பக்கெட் சீட் அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இந்த காரில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த காரில் வந்து உட்காந்து காட்டினேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்களே பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ நம்ம இந்த காரோடைய இன்ஜின் பற்றி பேசுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னாக்க ஃபியூல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாருதி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு Z12E 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் ப்ரொடியூசஸ் 82 bhp ஆஃப் பவர் அண்ட் 112 Nm ஆஃப் டார்க். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMTயில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைலேஜ் மாருதி கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு 25.75 kmpl மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி மேசிவ் ஃபார் அ கார் விச் ஹேஸ் 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த காரோடைய இன்ஜின் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாருதி ஸ்விஃப்ட்டில் வந்து ஒரு இன்ஜின் பானெட்டில் வந்து ஒரு இன்சுலேஷன் பார்க்குறோம். பிகாஸ் இது 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால NVH லெவலில் மாருதி வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இன்சுலேஷன் உங்களுக்கு பானெட்டில் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபயர் வால்லையும் உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ் தட் இந்த காரில் வந்து உங்களுக்கு கீழே இன்ஜின் கவர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாருதி கிட்ட பிடிச்சது அதுதான். இன்ஜின் கவர் நல்லா நீட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி வந்து நல்ல ஒரு விஷயம் இதில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த காரோட இன்ஜின் பற்றி, இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பேசிடுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ZXi Plus AMT மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 9.64 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 11.6 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் மேனுவல் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 9.14 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 11.07 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு ZXi Plus மேனுவல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ டாக் அபவுட் த சேஃப்டி, இந்த காரில் வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ABS வித் EBD, இன்ஜின் இம்மொபைலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸ் இந்த கார் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த விஷ்ணு கார்ஸ் காட்டு பக்கம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அகைன் நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.